ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னொரு இளந்தலையில பாரத போர் முடிஞ்சு மனித உடலோட சொர்க்கம் போகிற வாய்ப்பு வந்து தர்மருக்கு கிடைக்குதுங்க. அவருக்கு மட்டும்தான் கிடைக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு பரீட்சையும் காத்துட்ருக்குது. சொர்க்கத்துக்கு போன தர்மர் வந்து அங்கே துரியோதனனை பார்க்குறாரு, ஆச்சரியமா அடைகிறாரு. அவருக்கு ராஜ மரியாதைலாம் கிடைக்குது. ஆனால் வந்து போரில் வீரமரணம் அடைஞ்சனால அவனுக்கு வந்து இந்த மரியாதை கிடைக்குது அப்படின்னு சொல்லி தர்ம தேவதை கூறுதுங்க. என் தம்பிகள்லாம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது நகுலனும் சகாதேவனும் அலற சத்தம் கேட்குதுங்க. அர்ஜுனன் பீமனை தர்மன் தேடுறாரு. நரகம் போகிற வழியில் வந்து அவங்க போயிட்டுருக்குறாங்க. பீமனும் அர்ஜுனனும் பார்த்தீங்கன்னாக்கா அங்காரமாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அலறல் சத்தம் மறுபடியும் கேட்குது. தர்மர் ஓடுறாரு. இருட்டாக இருக்குதுங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியல அவருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தம்பிகள் வந்து வலியால் அலற குரல் கேட்குது. தன் தம்பிகளுக்கு ஏன் இந்த நிலை அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்கிறார் தர்மர். ராஜ்யம் இல்லாதப்ப கூட வேதனை இல்லை, காட்டில் இருந்தப்ப போரில் வேதனைப்படலை, திரௌபதி என்ன ஆனா அப்படின்னு நினைக்கும்போது அவளுடைய அழுகுரலும் கேட்குது. தர்மர் தன் தம்பிகளை அழைக்க தர்மருக்கு நெஞ்சை வெடிச்சிடுற மாதிரி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னாக்கா தர்மதேவன் கூப்பிடுறார். தர்மரே நீ இங்கே வா, உன்னோட இடம் இதுதான் அப்படின்னு சொல்லி. நான் வரமாட்டேன், இந்த இடம் தான் எனக்கு போதும், என் தம்பிகளை விட்டு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு தர்மர் கூறுறாரு. ஒரு நாழிகை கடந்துருச்சுங்க. உடனே தர்மர் இந்த இடத்துல ஒளி வருது, அழுக்குறல் இல்லை. தர்மதேவன் சிரிக்கிறான். உன் தம்பிகள் வந்து சொர்க்கத்தில் தான் போயிருக்கிறாங்க. தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டிய நீ வந்து சில பாவங்கள் செய்தாய், அதனால ஒரு நாழிகை நரகம் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இதோ உன் தம்பிகள்லாம் சொர்க்கத்தில் மகிழ்ச்சியாக இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு தர்மதேவரன் சிரிக்கிறாரு. தர்மத்தோட வழி வந்து மிக சிக்கலானதுங்க. புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நாம் தர்மப்படி நடந்தால் சொர்க்கம் தாங்க. இதை நம்ம எப்பயுமே கடைப்பிடிச்சோம் அப்படின்னா, அதாவது தர்மருக்கே வந்து இந்த நிலைமை அப்படின்னாக்கா நமக்கெல்லாம் எப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம வந்து தர்மப்படி நடக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு சொர்க்கம் தான் கிடைக்கும். என்றும் உங்கள் கலைச்செல்வி. நன்றி, வணக்கம்.